நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் நாம் பெறுகின்ற நன்மை பயன்கள் என்னென்ன? ஏன் சார் தமிழ் புத்தாண்டு மற்றோட 11 மாதிரி தானே? அப்படி கிடையாதுங்க. உலகில் மாற்றங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, நகை எந்த அளவுக்கு ரேட்டு கூடிச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்ததில் மெயினாக பார்த்திங்கன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கம் மாறுது. அப்போ உலகில் நிகழ்வே மாறுது, அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுதுங்க. இப்போ போர் இதெல்லாம் நிற்கும். அங்கே போருக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் சார்? அங்கே போர் இருக்கனால தான் நம்ம வீட்டில் கேஸ் வரல, அங்கே இருக்கனால தான் வீட்டில் பெட்ரோல் போட முடியல. அப்போ உலகில் நிகழ்வுகள் கிரகங்கள் மற்றும் கிரகணத்தை ஒட்டி தான் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் செய்யும் அற்புதம். முதல் நமக்கு தேவையான அடிப்படை பொருளாதார விருத்திகள் எப்படி இருக்குது, திருமண ரீதியான பாக்கியங்கள் இருக்குமா? நிறைய ஆண் பெண்கள் எங்குகின்ற விஷயம், எங்களுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் வேறு வேலையாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி. சார் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது நிறைய பேத்துக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே நாலேஜ் இல்லாதவங்களாம் பெரிய ஆளாக போகிறாங்க, ஏன் நம்மளால் பெரிய ஆக முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இதாக இருக்குது. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் ஆகிட்டாங்க. ஏன்னா உயர்வின் உச்சமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வாழ்வின் துச்சம் அளவுக்கு மாற்றிட்டாங்க. கடன் தான், அதாவது இருக்கிற நோயிலே மிகப்பெரிய நோயாக இந்த கடன் வந்துடுதுங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு தத்தளித்த நோயாக இருக்கிறது. இப்போ இந்த உலகில் மாற்றத்தில் நமக்கு என்னென்னா கிரகங்கள் வலிமை பெறுகின்றன. குரு உச்சம் பெறும் காலகட்டத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் மத்தியில் பார்த்திங்கன்னா ராகு கேது டிசம்பர் மாதத்தில் வரும், ஆங்கில வருஷத்தில் 5ஆம் தேதி. அப்போ மாறுகின்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் நம்மளை வழி நடத்துகின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பாக்கியங்கள் அனைத்துக்கும் நமக்கு வேலை செய்ய போகுது. நிச்சயமாக இது பெரிய செல்வத்தை கொடுக்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டில் தாங்க சார் மழை வெள்ளம் இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், மாணவர்கள் என்ன கல்வி எடுக்கலாம். நிறைய பேத்துக்கு இப்போ முக்கியமான இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து சார் நம்ம என்ன கல்வி என்ன இது மாற்றிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிய வேண்டியது. அரசியல் மாற்றங்களும் நிறைய நிகழப்போகுது இந்த இதில் தான். ஆக நமக்கு உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, செல்வ கடாட்சம் எப்பொழுது வரும், குபேர யோகங்கள் எப்பொழுது வரும் என இயங்கி கொண்டிருக்கும் ராசி இந்த ராசிங்க. பொதுவாக இந்த ராசியை பயன்படுத்தின மாதிரி இந்த வருஷம் எந்த ராசியும் பயன்படுத்தலை. அஷ்டம சனிங்கிறாங்க, வேலையில் பிரச்சனை வருது, மாறி எங்களையே தாங்க யூடியூப்பில் எல்லா பேர் சொல்கிறாங்க. பொதுவாங்க இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை வந்து விட்டன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு வந்த சில மாதங்கள்லேயே 12இல் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சனியை பார்த்து அதோட வீரியத்தை குறைக்கின்ற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ பஞ்சமஸ்தானாதிபதி பார்க்கும்பொழுது வீரியம் குறையும், அப்பொழுது பாதிப்பில்லை. முதல்ல சிம்ம ராசிக்கு சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார், நாங்கள் ஜெயிச்சிருவோம். முதல்ல இந்த ராசியை எப்போவுமே ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன். சாம்பல்லேருந்து எந்திரிச்சு வருதுன்னு சொல்லுவாங்க ஃபீனிக்ஸ் பறவை. அது போன்ற எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு எந்திரிச்சு வர வாய்ப்புகள் உடையது. இந்த ராசிக்கு நிர்வாகத்திறமை ஒன்றுங்க. தலைமை பெரும்பு ஏற்கக்கூடிய ராசிகள், கூட்டு சம்பந்தப்பட்ட கூட்டம், சங்கங்கள், சபையில் எப்படி பேசணும்னு தெரிஞ்ச ராசிகள், குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் குடும்பத்தை தோளில் சுமந்து காத்துரும் இந்த ராசிகள். இன்றைக்கி பல இதாக சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு நம்ம சொல்ல போகிற ஃபஸ்ட்டு விஷயம் வேலையில் மேன்மை. வேலை இல்லாதவருக்கு வேலை நிச்சயம். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, சொல்கிற பதில் சார் உழைத்த உழைப்புக்கு ஊதியம் இல்லை, வேலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒர்க்கிங் லைஃப் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னதெல்லாம் இந்த ராசி. ஹெல்த் விஷயத்தையும் பற்றியும் பேசுனாங்க. பொதுவாக இந்த இத்தனையும் பார்க்கும்போது முதல்ல வேலையில் நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியது, அப்டேட் பண்ண வேண்டிய வந்திருக்கு. அதனால் சார் அப்டேட் பண்ண வேண்டியது நிச்சயமாக நீங்கள் பண்ணுகின்ற வேலையில் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அடுத்த லெவலில் ஜம்ப் அடித்து பெரிய லெவலில் போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டன. அப்போ அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். சார் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் இந்த ராசிக்கு உடல் சம்மந்தப்பட்டது ஹெல்த் நிறையா பார்க்கணும். நான் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன், சிம்மராசி அந்த ராசிக்கு லக்னத்திலே என் தம்பிக்கு குரு 6ஆம் வீட்டுக்கும் தொடர்பு, பொதுவாக பஞ்சமஸ்தான 6 தொடர்பு, 8க்கும் தொடர்பு. சொன்னேன் தம்பி உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும் போல் இருக்குன்னு. அவருக்கு வயசு 33 கூட இல்லை. ஆமாம் சார் கொலஸ்ட்ரால் டேப்லெட் சாப்பிட்றான், பார்த்தா ஒல்லியாக இருப்பார். அப்போ கிரகங்கள் அது போன்றது. அப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் பலது அனுப்பிச்சாச்சு. இப்போது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். சார் திருமணம் இருக்கா இல்லையா சார்? ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்டு இந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு இருந்தது, அதிலேயே வாய்ப்புட்டிங்க. அப்போ நிறைய வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருப்போம். உங்கள் ராசியில் இருக்கிற கேது, 7இல் இருக்கிற ராகுக்கு இது பரிகாரம் செய்துவிட்டு திருமணத்தை பார்த்திருந்தால்
இப்படியும் வந்திருக்கும். இப்போ குருபலன் இல்லை. ஆனால் இறைவன் முத்தான வாய்ப்பாக அக்டோபருக்கு மேலே அதிசார குருவாக வந்து உங்களுக்கு திருமணம் குருபலனை கொடுக்குறார். அப்பொழுது பார்த்திங்கன்னா குயிக்காக இருக்கணும். டக்குன்னு வித்தின் 2 months 1 month முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸ் பார்த்து திருமணம் நிச்சயமாக அமையக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ கொஞ்சம் வேகப்படுத்தி பார்க்கணும். உங்கள் ராசியில் 7 வெட்டில் இருக்காரே சார், இது நல்லதா? 7 வெட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பொண்ணு வீட்டுக்கு பிடிச்சிருக்கும், பையன் வீட்டுக்கு பிடிச்சிருக்கும், சொந்த பந்தங்கள் இல்லைம்பாங்க. திருமண நிகழ்வு காலகட்டத்தில் இந்த மாதிரி நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமாக கோயிலில் கல்யாணம் வைத்து விட்டால் சிறப்பு. நம்பர் 1. 2வது, திருமணம் நிச்சயம் செய்வது என்பது திருமணத்துக்கு முந்தைய சில நாளுக்கு முன்னாடி நிச்சயம் வைக்கணும். திருமணத்தை லாங் டேர்மாக போடக்கூடாது. இதெல்லாம் இந்த ராசிக்கு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பேச்சுவார்த்தை பண்ணி இதானது நிறைய பேர்த்து பார்த்துட்டாங்க. இந்த ராசியோட அம்சம் அப்படி இருக்குது. இதில் கவனம். என்ன சார் நல்லது சொல்கிறீங்களா? இதாங்க நல்லது. ஏன்னா திருமணம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? அப்போ திருமணத்தை ஷார்ட்டாக போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியம். அடுத்து சார், உங்கள் ராசிக்கு 2 நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இடம், வீடு, சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த அஷ்டமச்சனில் வாங்க முடியுமா? இப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ரொம்ப பேர் கமிட்மெண்ட் பண்ணாமல் ஃபேமிலி ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. வேலை சம்பாதிச்ச காசு எது கடன் வாங்கிட்டுன்னு. இப்பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு ஒரு சில இடம், வீடு, சொத்து அமைய வாய்ப்புண்டு. வண்டி வாகனங்கள் வாங்க அமைப்புண்டு. முதல்ல இந்த மாதிரி வாங்கினா தகுதி, அதாவது கடனை உங்கள் கட்டுக்குள் இருக்கின்ற கடனாக இருந்தால் வாங்குங்க. இல்லைன்னா கடன் வாங்காத வாங்குங்க. கடன் ஆல்ரெடி தலைக்கு மேலே இருக்குங்க, அவங்களுக்கு செட்படி ஆகுது. அப்போ இதே 4ஆம் பாவம் என்ன செய்யணும், இடத்த விற்கிற மாதிரி வந்துடும், நகையை விற்கிற மாதிரி வந்துடும். அப்போ இந்த விஷயத்தை பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார், திருமணம் காதல் திருமணம் அமையுமா? பொதுவாக இந்த ராசிக்கு இந்த மாதிரி அஷ்டமச்சனி இந்த மாதிரி காலகட்டத்தை கூட காதல் திருமணம் அமைய வாய்ப்பு வந்திருக்கு. திருமணம் மனதுக்கு பிடித்த திருமண வரனாக அமையக்கூடிய சூழ்நிலைகள். சார், பிஸ்னஸ் பண்ணலான்ருக்கோம், பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும், வேலைக்கு போனால் கூட கொஞ்சம் பண்ணணும் சார். இதுதான் இந்த ராசிக்கு இப்போது மைண்ட் ஓடிட்டுருக்கு. சார், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அந்த அம்சம் பார்த்து தசாபதியும் பார்த்து பண்ணணும். கோச்சார ரீதியாக என்ன வந்திருக்குன்னா, ஒரு சில விஷயங்கள் பிஸ்னஸ்ஸு பார்ட் டைமாக உங்கள் லைஃப் பார்ட்னரு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக போடக்கூடிய அம்சம் வந்திருக்கு, பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட முதலீடுகளுக்கு இப்பொழுது முக்கியத்துவம். ஷேர் மார்க்கெட் இந்த குறிப்பாக இடம், வீடு, சொத்து, ஷேர் மார்க்கெட், டிவிடெண்ட் சம்மந்தப்பட்டு இது போன்ற வருது. டிவிடெண்ட் ஸ்டாக் சம்மந்தப்பட்டு பார்க்கலாம். ஸோ பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஒரு சில வெள்ளங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ராசி இப்பொழுது. சார், அப்போ நீங்கள் இப்போ தான் முழுமையாக டக்குன்னு வரணும். பொதுவாக உங்கள் தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் கவனிக்கணும். ஆக மொத்தம் இந்த ராசி ஓவராலாக பார்த்திங்கன்னா இடம், வீடு, சொத்து உண்டு. வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப்பாக இருக்கணும். திருமணத்தை குறிப்பிட்ட சொன்ன நாள் கிழமையில் மட்டும் பார்க்கணும். கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு சப்ஜெக்ட் கரெக்டாக பார்த்து எடுத்து விட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ராசியில் பல தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழ் புத்தாண்டு வந்ததிலிருந்து உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் வந்திருக்கிறது மாற்றுக்கருத்தில். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜர் வழிபாடு, முக்கியமாக நடராஜர் வழிபாடு செய்துட்டு வரும்போது சிறப்பாக இருக்குது. சிவா விஷ்ணு ஆலயங்கள் செல்வது சிறப்பாக இருக்குது. ஒரு முறை திருப்பதி சென்று வந்து விட்டால் அந்த ராசிக்கு திருப்பு முறை ஏற்படுகிற வாய்ப்புகள். ஆக அற்புதமான காலகட்டம் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தமிழ்னு பார்த்தோம். இப்போ கூட கோச்சார பலனோடு தசாபுக்தியும் லக்ன அமைப்பும் மற்ற கிரக அமைப்பும் எடுத்தால் இன்னும் துல்லியத்தை நோக்கி போகலாம். பொதுவாக எப்போவுமே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து நல்ல காலம் எப்பொழுது, திருமணம் எப்பொழுது, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், தனக்கு இருக்கின்ற தடைகள் என்னது, செய்வனை சம்மந்தப்பட்டது இருக்குமா, பில்லி சூனியம் இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். அது பிரசனம் போட்டு கூட பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோயில் பரிகாரம் பண்ணுறோம், திருமணம் தடையாக இருந்தது, அதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த வருடத்தில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நல்ல விடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரங்கள் எப்பொழுதும் உங்களை நாட்டிக்கொண்டே இருக்குது. மனசு தான் மருந்து. அதற்கு கொண்டான பரிகாரம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் எடுப்போம். ராசியில் குபேரன் எங்கே இருக்கிறார்? என்னுடைய உபாசன தெய்வம் யார்? அதிர்ஷ்ட தெய்வங்கள் நிறங்கள் என்ன? இது அனைத்தும் ஜாதக ரீதியாக பார்த்தா அது தெரியும். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.